மாடி தோட்டத்தில் நம்ம வச்சுருக்கிற அருமையான ரோஜா செடிகள், மற்ற காய்கறி செடிகள் எல்லாத்துலேயுமே பலவிதமான நோய் தாக்குதல் இருக்கும். அதுலேயும் இந்த ரோஜா செடியில் வர த்ரிப்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு செடியில் வந்தால் எல்லாத்துக்கும் பரவிடும். கொத்து கொத்தாக மொட்டு இருக்கும், எதுவுமே விரியாது, எல்லாம் சுருண்டு சுருண்ட இலைகளாக இருக்கும். த்ரிப்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வர்றதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக அது இந்த மருந்து தெளித்து விடுங்க. இதை ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக வராமல் தடுக்கலாம். ஒருவேளை வந்துடுச்சுன்னா வாரத்துக்கு 2 தடவை தெளித்து விடுங்க. அப்படியே கண்டினியூஸாக அது இந்த த்ரிப்ஸ் போகிற வரைக்கும் தெளித்து விடுங்க. ரொம்ப பாதிக்கப்பட்ட கிளைகளை வெட்டி தூரமாக தூக்கி போட்டு எரிச்சிடுங்க. இல்லைன்னா அது கண்டிப்பாக மற்ற செடிகளுக்கு அடுத்தடுத்து பரவும். அதே மாதிரி தான் கொடிக்காய்களில் வர சாம்பல் நோய். இது பவுடரி மைல்டியூ அப்படின்னு சொல்லுவோம். இலைகள் மேலெல்லாம் சாம்பல் பூத்த மாதிரி இருக்கும். ஒரு இலையில் வந்தால் எல்லா இலைகளையும் பாதித்து செடியே கருகி போயிடும். ஸோ இந்த மாதிரி நஷ்டம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு பாதுகாப்பு முறை பயன்படுத்தணும். இந்த வீடியோவில் இந்த வேப்பெண்ணெய் கரைசல் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் குக்கிங் சோடா, ஆப்பசோடா, கிச்சனில் இருக்கிற நம்ம பயன்படுத்துகிற ஒரு ஆப்பசோடா தாங்க. அதை கலந்து இந்த காம்பினேஷன் மருந்தை நீங்கள் 1 லிட்டர் தண்ணியில் 1 டீஸ்பூன் வேப்பெண்ணெய், அதை கலக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஏதாவது ஒரு ஷாம்பூ இல்லைன்னா விம் சொல்யூஷன். நான் இங்கே விம் சொல்யூஷனை டைல்யூட் பண்ணி கலந்துருக்கேன். ரொம்ப நல்லா கலக்கணும். அந்த எண்ணெய் தெளிஞ்சு இருக்கக்கூடாது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் குக்கிங் சோடா, அதான் இந்த பேக்கிங் சோடா, அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டில் ஸ்ப்ரே இல்லைன்னா கார்டன் ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டு இலைகளில் அடிப்பகுதி மேல் பகுதி எல்லாத்துலேயும் இப்போ இது பாதிக்கப்படவே இல்லை பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது லீவ்ஸ் எல்லாம். ஆனால் கண்டிப்பாக இது ஃப்யூச்சரில் வந்தாலும் வரும். ஸோ இப்போவே நல்லா தெளித்து விட்டுறணும். அதே மாதிரி த்ரிப்ஸுக்கும் அப்படி தான். நீங்கள் நல்லா செடியை ப்ரூன் பண்ணிவிட்டு இந்த மருந்து தெளிங்க போதும். வாரத்தில் 1 தடவை தெளிக்கலாம், 2 தடவை தெளிக்கலாம். ஈவினிங்ஸில் தெளிக்கணும். காலையில் வெப்பம் வந்தப்புறம் தெளிக்கக்கூடாது, செடி கருகிடும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.